ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் 2020 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் கந்துவெட்டி செய்யக்கூடிய ஒரு கும்பலுக்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடி அப்படிங்கிற பகுதியில் 2020 காலகட்டத்தில் நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சம்பத் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பத் அப்படிங்கிறவருக்கு தற்போது 30 வயதுங்க. 2020 காலகட்டத்தில் இந்த சம்பத் அப்படிங்கிறவர் கந்துவெட்டி செய்யக்கூடிய தொழிலில் தாங்க ஈடுபட்டிருந்தார். இவர் சொந்தமாக பணம் கொடுத்து கந்துவெட்டி நடத்தினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. இவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒருத்தருங்க. அவருக்கு கீழே தான் இந்த சம்பத் அப்படிங்கிறவர் வேலை செஞ்சுருக்காருங்க. அதே நேரத்தில் சம்பத்துக்கு உதவியாக கிட்டத்தட்ட 4 பேருங்க. மொத்தம் சம்பத்தோடு சேர்த்து இந்த 5 பேரும் தான் அந்த ரியல் எஸ்டேட் நபர் கொடுக்கக்கூடிய பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய வேலையில் இந்த 5 பேரும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பத் அப்படிங்கிற இவரை பொறுத்தளவு 2020 காலகட்டத்திலேயே நல்ல தோரணையான உடலமைப்பு கொண்டவருங்க. கிட்டத்தட்ட 6 அடி உயரங்க. அதே நேரத்தில் 100 கிலோ எடைக்கு மேலே இருப்பாருங்க. நீளமான முடிகளோடு ரவுடிகள் எப்படி இருப்பாங்களோ அந்த தோற்றத்தோடு தான் இந்த சம்பத் அப்படிங்கிறவர் இருந்திருக்காருங்க. அதே மாதிரி தான் கூட இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 4 பேரும் இவருடைய தோற்றத்தோடு அமைப்பு இருக்கக்கூடிய கம்பீரமான நபர்கள் தாங்க. இந்த மாதிரி இருந்து தான் கந்துவெட்டிக்கு கொடுத்த பணத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு வகையில் உண்மையும் கூடங்க. இப்படி இருக்கும்போது இந்த 5 பேரும் கந்துவெட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல சில தவறான முறைகளை ஈடுபட்டாங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கணவருக்கு தெரியாமல் குடும்ப வறுமை காரணத்தினால பணம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்கள் பணம் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பெண்களை உல்லாசத்திற்காக பயன்படுத்திக்குவாங்க. பணம் வாங்கும்போது ஏதோ கஷ்டத்துக்காக வாங்கிடுவாங்க. திருப்பி கொடுக்கல அப்படின்னா இவங்க 5 பேரும் அந்த பெண்களை மிரட்டுவது வழக்கங்க. மிரட்டி அந்த பெண்கள் உல்லாசத்திற்காக இவங்களுடைய வலைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் மறுபடியும் டைம் கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பதற்காக. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால வட்டிக்கு பணம் வாங்கின பெண்கள் தானாகவே முன் வந்து இந்த 5 பேர்த்துக்கிட்ட உல்லாசத்திற்கு வந்து இருந்துக்குவாங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா இன்னும் 2 வார காலகட்டம் 3 வார காலகட்டம் பணம் வந்து கொடுக்க தேவையில்லைங்க, அதற்கு பிறகு கொடுத்தா போதும். இப்படியே இந்த 5 பேரும் நிறைய பெண்களை வசப்படுத்தி உல்லாசத்தில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இதே நேரத்தில் இந்த 5 பேரும் அடுத்த கட்ட செயலுக்கு போனாங்க. இவங்ககிட்ட பணம் வாங்காம தன்னுடைய வலைக்குள்ள விழுகாம இருக்கக்கூடிய பெண்களை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உல்லாசத்துக்கு வந்த பெண்களை வச்சு அவங்களையும் வந்து உள்ள இழுப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த 5 பேரும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய முதலாளி வந்து இதை பெருசாக கண்டுக்கலைங்க. நம்மளுக்கு எப்படியோ பணம் வருது இல்லை, என்னமோ பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாருங்க. அதற்கு பிறகு இந்த 5 பேருடைய அட்டூழியங்கள் மிக அதிகமாச்சுங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2021 காலகட்டத்தில் இந்த முதலாளியினுடைய மகன் வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து சும்மாவே இருந்த காரணத்தினால இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த முதலாளி இவனையும் உங்களுடைய கூட்டத்தில் சேர்த்துங்கடா, பணம் வசூல் பண்ணுறது எப்படி, மிரட்டி வாங்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்த்துக்க சொல்லிக்கிறாருங்க. முதலாளியினுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் தன்னுடைய குரூப்பில் சேர்த்திக்கிறாருங்க. ஆனால் இந்த முதலாளியினுடைய மகன் கிட்ட இவங்க 5 பேர் கிட்டக்கூடிய திறமை மாதிரி இல்லைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்கள மிரட்டி உல்லாசத்திற்கு வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த பையனுக்கு அந்த பேச்சு திறமை வரலீங்க. போக போக இந்த முதலாளி பையன் என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க 5 பேரும் பெண்களோடு இப்படி இருக்காங்க இல்லையா, அதை தானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிறைய விலைமாதுகள் கிட்ட பணம் கொடுத்து போக ஆரம்பிச்சாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 5 பேர் வட்டிக்கு பணம் வாங்கின பெண்களையே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் முதலாளியினுடைய பையன் அந்த திறமை இல்லாத காரணத்தினால பணத்தை வந்து விலைமாதுகள் கொடுத்து இப்படி போக ஆரம்பிச்சாருங்க. அதற்கு பிறகு இந்த 5 பேர் மற்றும் இந்த முதலாளியினுடைய மகன் மொத்தம் 6 பேருடைய வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே லீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய 35 வயது தக்க ஒரு பெண்ணை பார்க்கிற வரைக்கும் தாங்க இது ஸ்மூத்தா போச்சு. அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த லீலாவதி அப்படிங்கிற பெண் 35 வயது இருந்தாலும் கூட கல்யாணம் ஆகலிங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க.
இருந்தாலும் இந்த லீலாவதி அப்படிங்கிற பெண் ரொம்ப அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா இந்த அழுக்கு துணியோடு குளிக்காமல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இந்த பெண் இருக்க மாட்டாங்க. டெய்லி வந்து குளிச்சு நீட்டா மல்லிகை பூலாம் வச்சு அழகா இருப்பாங்க. ஆனா இந்த பெண் எப்படி மனநலம் குடுறவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாராவது போய் இந்த பெண் கிட்ட உன் வளையல் அழகா இருக்கு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வேற எதை கேட்டாலும் கொடுப்பது தாங்க வழக்கம். அதனாலதான் இந்த பெண்ணை மனநலம் குன்றுற பெண் அப்படி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு லீலாவதி அப்படிங்கிற பெண் மனநலம் குன்றி போன மாதிரி தெரியலீங்க. இவங்களுடைய வயதுக்கு ஏற்ப அந்த மூளை வளர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் நினைக்கிறேன். குழந்தை மாதிரி தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த லீலாவதி அப்படிங்கிற அந்த அழகிய பெண்ணை இந்த 5 பேரும் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதை கேட்டாலும் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க 5 பேரும் போய் லீலாவதி கிட்ட எனக்கு முத்தம் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பது வழக்குங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த பெண் கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அடிக்கடி அந்த லீலாவதி அப்படிங்கிற பெண்ணை இந்த சம்பத் உட்பட அவங்க 4 நண்பர்கள் மொத்தம் 5 பேரும் சேர்ந்து உல்லாசத்தில் ஈடுபட வச்சாங்க. அந்த அப்பாவி பெண் அதெல்லாம் தெரியாம இந்த 5 பேர்த்தோட அடிக்கடி உல்லாசத்தில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து அந்த முதலாளியினுடைய மகனுக்கு சுத்தமா பிடிக்கலீங்க. அந்த பையனுடைய பேர் ரஞ்சித்துங்க. இந்த ரஞ்சித் அப்படிங்கிற பையன் அந்த லீலாவதி அப்படிங்கிற பெண்ணை தன்வசப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தான் இவங்க 5 பேருக்கு மேலேயும் பொறாமைப்பட ஆரம்பிச்சாருங்க. இந்த டைம்ல தான் நிறைய முறை அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த லீலாவதி அப்படிங்கிற பெண்ணோடு உல்லாசத்தில் இருந்துட்டு அப்படியே தட்டி விட ஆரம்பிச்சாங்க. இந்த 5 பேரும் கண்டுக்காம விட ஆரம்பிச்சாங்க. அதை பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு அந்த ரஞ்சித் அப்படிங்கிற முதலாளியினுடைய மகன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு பிறகு லீலாவதியை தன் வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த பெண்ணோடு பழக ஆரம்பிச்சாங்க. இவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ரஞ்சித் வந்து அடிக்கடி தன்னுடைய பைக்கில் அந்த பெண்ணை தனியாக கூட்டு போகுது, உல்லாசத்தில் இருப்பது, அந்த பெண்ணுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுப்பது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த 5 பேரும் தன்னை கண்டுக்காத காரணத்தினால அந்த ரஞ்சித் அப்படிங்கிற பையனோடு லீலாவதி சாய ஆரம்பிச்சாங்க. அப்போது இந்த 5 பேரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாளி பையன் லீலாவதியை அந்த காமத்திற்காக தான் பயன்படுத்தினான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஆனால் இந்த பையன் அந்த பெண்ணை சின்சியரா காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 5 பேருக்கும் அது தெரியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சம்பத் உட்பட 5 பேரும் எவ்வளவோ முதலாளி மகன் கிட்ட சொல்லி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் எதுக்க ஆரம்பிச்சாருங்க. அதே நேரத்தில் வட்டிக்கு வசூல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நேராக லீலாவதியை கூப்பிட்டு ஊர் சுற்றுவதாங்க அந்த பையனுடைய வழக்கம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே சம்பத் உட்பட இந்த 5 பேரும் அதை தடுக்கவே முடியலைங்க. எக்கேடோ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி மகனை சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதற்கு பிறகு ரஞ்சித் மற்றும் லீலாவதியினுடைய காதல் அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. ஒரு சில மாதங்கள் கடந்து போக திடீர்னு லீலாவதிக்கு மனசுல ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுச்சாருங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி ஆக்ரோஷமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த பெண்ணை நிறைய மருத்துவமனையில் கூட்டு போய் பார்த்துருக்காங்க, எதுவும் முடியல. அதே நேரத்தில் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த முதலாளியினுடைய மகன் தாங்க கொடுத்துருக்காரு. லீலாவதியை எப்படியாவது காப்பாற்றி கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பண்ணியும் கூட லீலாவதியை காப்பாற்றவே முடியலைங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் லீலாவதி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த இறப்பை பார்த்து ரொம்ப மனம் நொந்து போயிட்டாருங்க இந்த ரஞ்சித் அப்படிங்கிறவரு. தன்னுடைய சொந்த மனைவி இறந்தாங்க அப்படின்னா எப்படி அழுவாங்களோ அந்த மாதிரி கதறி இந்த ரஞ்சித் அழுதுருக்காருங்க. இந்த சம்பத் உட்பட 5 பேரும் போய் எவ்வளவோ ஆறுதல் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாருங்க. அதே நேரத்தில் முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பத் உட்பட 5 பேர்த்தையும் தன்னுடைய சொந்த தம்பிகள் மாதிரி நினைச்சாங்க. ஆனால் முதலாளியினுடைய மகன் இந்த 5 பேரும் தன்னுடைய அப்பா கிட்ட இவ்வளவு உரிமை எடுக்கிறது அவருக்கு பிடிக்கலைங்க. அதனால சம்பத் உட்பட 5 பேருக்கு மேலேயும் ரொம்ப கோபமாக தாங்க இருந்திருக்காரு. இந்த டைம்ல லீலாவதி இறந்த காரணத்தினால அந்த இறப்புக்கு கூட இந்த 5 பேரும் போகவே இல்லைங்க. ஆனால் இந்த ரஞ்சித் அப்படிங்கிறவரு கடைசி வரைக்கும் அந்த இறப்பு வீட்டிலேயே இருந்திருக்காருங்க. கடைசியாக லீலாவதியை எடுத்து போய் சமாதியில் அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் வீட்டுக்கே வந்தாருங்க. அப்போது இந்த 5 பேரும் போய் அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் 5 பேரும் தான் அந்த பெண்ணை ஃபர்ஸ்ட் தப்பா பயன்படுத்தி இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் முதலாளியினுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் பக்கம் சாஞ்சாரு. ஸோ தெரிஞ்சு அப்படின்னா நம்மள தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க அந்த கந்துவட்டிக்காரர்கிட்ட. இதற்கு பிறகுதான் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சுங்க இந்த ரஞ்சித் மற்றும் சம்பத் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, லீலாவதி இறந்த பிறகு ரஞ்சித்தினுடைய பிஹேவியர் மற்றும் ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கைகள் எல்லாமே டோட்டலாக மாற ஆரம்பிச்சுங்க. நைட்டு நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து தூங்காம தன்னைத்தானே பேசிக்கிறது, அதே நேரத்தில் யாருமே இல்லாத இடத்தை சுற்றி முற்றியும் பார்க்கறது, மிட் நைட் நேரத்தில் எல்லாரும் தூங்கின பிறகு ரோட்டில் தன்னைத்தானே நடந்து போகுது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இரவு நேரத்தில் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு லீலாவதியினுடைய சமாதிக்கு போயிடுறதுங்க. சமாதிக்கு முன்னாடி போய் பயங்கரமாக அழுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் உயிரோடு இருக்கும்போது லீலாவதிக்கு இந்த சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாருல, அதே மாதிரி பிடிச்ச சாப்பாடுலாம் சமாதியில் எடுத்து போய் படையல் மாதிரி விற்கிறதுங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க இந்த ரஞ்சித் அப்படிங்கிறவரு. இவங்க 5 பேர்னால சமாளிக்கவே முடியலைங்க. அவன் இறந்துட்டாடன்னு சொன்னாலும் கூட இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. லீலாவதி உயிரோடு இருக்கும்போது ரஞ்சித் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி இறந்த பிறகும் லீலாவதியினுடைய சமாதியில் எடுத்து போய் அந்த பொருட்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சாருங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ரஞ்சித்தினுடைய அப்பா அதாவது அந்த ரியல் எஸ்டேட்காரருக்கு தெரிய ஆரம்பிச்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலாளி சம்பத் மற்றும் அவங்களுடைய நண்பர்களை இவனை கூப்பிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு ஒரு 10 நாள் போயிட்டு வாங்கப்பா, அதற்கு பிறகாவது இவன் மனசு மாறுதான்னு பார்க்கலாம், கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து வெளியூருக்கு கூட்டு போக சொல்றாருங்க. அப்போது சம்பத் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ரஞ்சித்தை ஊட்டி கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. உடனே முதலாளி கிட்ட ஒரு காரை வாங்கிட்டு நேராக ஊட்டிக்கு கிளம்புறாங்க.
ஊட்டிக்கு போகும்போது ரஞ்சித் அப்புறம் சம்பத்தை தவிர மற்ற 4 நண்பர்கள் மொத்தம் 5 பேரும் காரில் கிளம்பிட்டாங்க. சம்பத் வந்து ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி தான் ஒரு புது பைக் எடுத்திருக்காருங்க. அந்த பைக்லேயே ஊட்டிக்கு போகலாம்னு சொல்லிட்டு காரை முன்னாடி விட்டு பின்னாடியே பைக்லேயே வந்துட்டு இருக்காருங்க அந்த சம்பத் அப்படிங்கிறவர். ஒரு வழியாக ஊட்டிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஊட்டிக்கு வந்த பிறகு பைக்கில் வந்த சம்பத் வந்து தன்னுடைய 4 நண்பர்கள்ட்ட கேட்டாருங்க, அமைதியாக வந்தானா பைக்கில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக தான் வந்தான், ஆனால் யாருக்கிட்டையும் எதுவும் பேசல, உம்முனே வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது சம்பத் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க பகல் முழுவதும். நைட்டு வந்து ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி ரூமுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தேவையான ஹாட் ட்ரிங்க்ஸ், பீர் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க ரூமுக்குள்ளே. நைட் ஆன உடனே எல்லாரும் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரக்கடிக்கிறாங்க. அப்போது இந்த முதலாளியினுடைய மகன் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கடிக்க மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாரு. அவரும் நல்லா சரக்கடிக்கக்கூடியவர் தான். லீலாவதி இறப்பதற்கு முன்னாடியெல்லாம் நல்லா சரக்கடிச்சாரு. ஆனால் ஹோட்டல் ரூமில் வந்து உட்காந்துட்டு கேட்கும்போது வரவே மாட்டேங்கிட்டாருங்க. அதற்கு பிறகு இவங்க 4 பேர் மட்டும் குடிச்சிட்டு காலையில் பார்த்துக்கலாம்டா, சமாதானப்படுத்திக்கலாம், அவனா தூங்கிடுவான், தூக்கம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கும்போது எல்லாரும் தூங்கினாலும் கூட இந்த ரஞ்சித் அப்படிங்கிறவர் தூங்கவே மாட்டேங்கிறாருங்க. கடைசியாக ரஞ்சித் என்ன பண்ணார் அப்படின்னா மிட் நைட் டைமில் எல்லாத்தையும் எழுப்புறாருங்க. என்ன மரியாதையை லீலாவதியை கூப்பிட்டு போங்க, அவள் என்னை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க இந்த 5 பேரும். கடைசியாக நீங்கள் வரல அப்படின்னா பரவாயில்ல, லீலாவதி எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நானே தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூம் விட்டு இறங்கி நடு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு 5 பேரும் ரோட்டுக்கு போய் ரஞ்சித்தை சமாதானப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி ரூமுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ரூமுக்கு கூட்டு வந்து வலுக்கட்டாயப்படுத்தி சரக்கை வாயில் ஊற்றி விடுறாங்க. அதற்கு பிறகு சரக்கு ஊற்றின காரணத்தினால எப்படியோ கஷ்டப்பட்டு பெட்டில் படுத்துட்டாருங்க இந்த ரஞ்சித் அப்படிங்கிறவர். இவங்களும் வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருந்த காரணத்தினால ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்க இல்லையா, அந்த டயரில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தாங்க இருக்கும் நடுவீசி நேரத்தில். அந்த டைமில் ரூமுக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டு சம்பத்தினுடைய நண்பன் தாங்க எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது படுத்திருந்த ரஞ்சித் மறுபடியும் கட்டளந்து எந்திரிச்சு உட்காந்து யாருக்கிட்டையோ பேசிட்டு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே சம்பத்தினுடைய நண்பனுக்கு பயம் வந்துருச்சுங்க. உடனே மற்ற எல்லாத்தையும் தட்டி எழுப்புறாருங்க. எந்திரிச்சு எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது யாருமே இல்லாத இடத்தை நோக்கி இந்த ரஞ்சித் தன்னைத்தானே பேசிட்டு இருக்காருங்க. அப்போது சம்பத்துக்கு உச்சக்கட்ட கோபமே வந்துருச்சுங்க. அந்த டைம்ல அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கோபத்தில் பக்கத்தில் நெருங்கி போகும்போது ரூம்குள்ள பயங்கர துர்நாற்றம் அடிக்குதுங்க. அந்த துர்நாற்றம் ஏதோ பிணவாடை அடிச்ச மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதை பெருசாக எடுத்துக்காம டே ரஞ்சித் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பேசுறாங்க. அப்போது ரஞ்சித் சொன்ன விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு ஓரளவுக்கு பயம் அதிகமாகவே ஆயிடுச்சுங்க. ரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாரு லீலாவதி நான் போகாத காரணத்தால இங்கேயே வந்துட்டா, இங்கதான் நிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மற்ற எல்லாத்துக்குமே இவன் சும்மா சொல்றானா அல்லது உண்மையை சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே சம்பத் வந்து கோவத்தில் பலார்னு ரஞ்சித்தை ஓங்கி அரைஞ்சிடறாருங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை பற்றி தவறான வார்த்தைகளை பேசுறாங்க. ஏன்னா இவங்க 5 பேர்த்துக்கிட்டையுமே அந்த பெண் உல்லாசமா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில லீலாவதியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்தையும் கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டும்போது ரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வேணா திட்டுங்க, லீலாவதி அப்படி பேசாதீங்க, அவ இங்கே தான் இருக்கா, உங்களை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சம்பத்தினுடைய ஒரு நண்பன் பயத்தினுடைய உச்சத்துக்கே போயிட்டாருங்க, அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு சம்பத் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாருங்க. எங்க 5 பேர்த்துக்கிட்டையும் ஒன்னா வந்து படுத்து வதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி சொல்லும்போது லீலாவதி அப்படிங்கிற அந்த ஆன்மா வந்து உங்க முன்னாடி தான் நிற்குது, உங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்றாருங்க. இப்படி சொன்ன உடனே சம்பத் உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் ஓங்கி பலார்னு அரைஞ்சு அப்படியே படுக்க வச்சுட்டாருங்க. அரைஞ்ச உடனே ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படுத்துட்டாருங்க. படுக்கும்போது அந்த ஹோட்டல் ரூமினுடைய பெட்டில் தாங்க ரஞ்சித் படுத்திருக்காரு, மற்ற எல்லாருமே தரையில் தான் படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாங்க இருக்கும். அந்த டைமில் தான் ஹோட்டல் ரூமில் ரஞ்சித்தை படுத்திருக்கக்கூடிய கட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற சத்தம் நல்லா கீச்சுன்னு கேட்குதுங்க. ஏன்னா கட்டல் ஆடுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது இவங்க 5 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரஞ்சித் அப்படிங்கிறவர் படுத்திருந்தார் இல்லையா, அப்படியே குப்பரக்கு திரும்புற மாதிரி திரும்பி கையை ஊனிட்டு உல்லாசமாக இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு பெண் இல்லாமையே பெண் இருக்கிற மாதிரி நினச்சி ரஞ்சித் அப்படி பண்ணிட்டு இருப்பாருங்க. இதை பார்த்த உடனே நடுங்கி போயிட்டாங்க சம்பத் மற்றும் அந்த 5 பேரும் சேர்ந்து. என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் கத்துனாலும் கூட மற்ற 4 பேரும் சம்பத்தை தடுத்துட்டாங்க. ஏதோ தப்பா இருக்கடா, அங்கே பாரு பெண்ணே இல்லாம அப்படி பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தை இழுத்து பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரூமுக்குள்ள ஒரு பிணம் கிடந்து அழுகி போச்சுன்னா எப்படி துர்நாற்றம் அடிக்குமோ அந்த மாதிரி பயங்கரமாக துர்நாற்றம் அடிக்குதுங்க. அதற்கு பிறகு இவங்க 5 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரூமை விட்டு வெளியே வந்துட்டு வெளி சைடு வந்து தாழ்பால் போட்டாங்க, ரஞ்சித்தை மட்டும் உள்ள விட்டு. விடிய காலம் 5 மணி வரைக்கும் வெளியே தாங்க இருந்திருக்காங்க, இந்த பால்கனி சைடே சுற்றி இருந்திருக்காங்க. 5 மணிக்கு பிறகுதான் ரூமை திறந்திருக்காங்க. திறந்து பார்க்கும்போது நைட்டு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே சோர்ந்து போன மாதிரி ரஞ்சித் வந்து படுத்து கிடக்கிறாருங்க. அதே நேரத்தில் ஒரு நாள் நைட்டுக்குள்ளேயே ரஞ்சித்தினுடைய உடம்பு அப்படியே மெலிஞ்ச மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க.
அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவன் படுத்துக்கிட்டா நம்ம போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்து டீ சாப்பிட்டு கிளம்பும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய முதலாளி கடைசியில் தெரிஞ்ச அப்படின்னா நம்மளை அடிச்சே கொண்டுருவாரு, நம்ம சொல்லிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த சம்பத் அப்படிங்கிறவர் ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாருங்க. இப்படி நைட்டு வந்து தம்பி இப்படி பண்ணா, அதே நேரத்தில் அந்த லீலாவதி அப்படிங்கிற பெண்ணோடு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட்டிருந்தான். அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கூட இருந்திருக்கா. ஆனால் இப்போ இவன் பண்ணுறதை பார்த்து எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்ன காரணத்தினால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உடனே ஊட்டி விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துருங்க, இங்கே வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாருங்க முதலாளி. அப்போது முதலாளியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரூமுக்கு வராருங்க. ரூமுக்கு வந்த உடனே இந்த ரஞ்சித் அப்படிங்கிறவர் கட்டல வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காருங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு இவங்க 5 பேரும் டோரை திறந்து உள்ளே வரும்போது என்னை லீலாவதி கிட்ட கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாருங்க. அப்படி சொன்ன உடனே சரி நம்ம கிளம்பலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாயிருச்சுங்க. அதற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஊட்டியிலிருந்து சென்னை கிளம்புறாங்க. கிளம்பும்போது சம்பத்தை தவிர மற்ற எல்லாரும் காரில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சென்னைக்கு. ஆனால் இந்த சம்பத் அப்படிங்கிற ஒரு புது பைக் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, நான் வந்ததே வந்துட்டேன், ஒரு 2 நாள் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு வரடா, நீங்கள்லாம் போங்கடா அப்படின்னு சொன்ன காரணத்தால் அவங்க ரஞ்சித்தை கூப்பிட்டு கார் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு இந்த சம்பத் அப்படிங்கிறவரு ஊட்டியை முழுமையாக சுற்றி பார்த்துருக்காருங்க. பகல் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ரூமுக்கு வந்திருக்காருங்க. ரூமுக்கு வரும்போதே அவருக்கு தேவையான அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. ட்ரிங்க்ஸை வாங்கி உள்ளே வச்சுட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வரலாம், குளிச்சுட்டு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பாத்ரூம்குள்ளே போகிறாருங்க. பாத்ரூம் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவரால் குளிக்கவே முடியலைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாத்ரூமுடைய வாலில் ஆள் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாடி இருக்காங்க. அந்த கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் குளிச்சுட்டு கண்ணை திறக்கும் போதெல்லாம் அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்குள்ளே தன்னை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒவ்வொருக்கு உணர்வு தென்படுதுங்க. இவர் நல்ல கம்பீரமான நபர் தாங்க, பயத்துக்கே பயம் காட்டக்கூடியவர். ஆனால் அன்றைய நாள் என்னன்னே தெரியலீங்க, தன்னுடைய ஆள் மனசு இங்கே ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் அடிக்க முடியலைங்க, தூங்கவும் முடியல, என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்குங்க இந்த சம்பத் அப்படிங்கிறவருக்கு. கடைசியாக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் வருவா அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணி அவங்களுடைய அம்மாட்ட பேசிட்டே இருக்கும்போது இவருக்கு ட்ரிங்க்ஸ் வேறு இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி முன்னாடி நாள் வேறு தூங்கவே இல்லை, தூக்க கலக்கத்திலேயே பேசிட்டு இருந்திருப்பாருங்க. அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய அம்மாவுடைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ரோஷமாகிற மாதிரி இவருக்கு காதில் கேட்குதுங்க. அப்போது என்னம்மா ஒரு மாதிரி பேசுகிறேன், என்னம்மா ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அம்மா நார்மலாக தான் ஒன்றுமில்லை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பேசிட்டு இருக்க திடீர்னு அவங்களுடைய அம்மாவுடைய குரல் ஒரு பயங்கரமான கம்பீரமான கட்டக்குரல் மாதிரி ஆணினுடைய குரல் மாதிரி அங்கிட்டு இருந்து வருதுங்க. இது கேட்ட உடனே சம்பத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலங்க, என்ன இவர் பண்ணினார் அப்படின்னே தெரியல, அப்படியே கட்டலை படுத்துட்டாருங்க. முன்னாடி நாள் தான் தூக்கம் இல்லாத காரணத்தினால சரக்கு வேற இப்போ கொஞ்சம் அடிச்சிருக்காரு, அப்படியே படுத்து தூங்கிட்டாருங்க. அதற்கு பிறகு ஓரளவு பயம் வந்த காரணத்தினால இந்த சம்பத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரூமினுடைய எல்லா லைட்டுகளையும் போட்டுவிட்டு டிவியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு அப்படியே தூங்க ட்ரை பண்ணுறாருங்க. அந்த சத்தத்தில் தூங்க ட்ரை பண்ணால் கண்டிப்பாக தூக்கம் வராது இல்லையா, இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தூங்க முயற்சித்து கடைசியாக ஒரு வழியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக ஒரு 2 மணி 3 மணி தோராயமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அவருடைய மெயின் டோர் கதவை யாரும் டம்னு தட்டுறாங்க. அப்படி தட்டுறதை கேட்டு சம்பத் எந்திரிக்க ட்ரை பண்ணாலும் கூட எந்திரிக்க முடியலைங்க. இவர் குப்புறக்கப்படுத்திருக்கிற மாதிரி பார்த்துருக்காருங்க, அசைவே முடியல உடம்புல, ஆனால் பேசுறது எல்லாமே கேட்குது. கொஞ்ச நேரம் தட்டி தட்டி பார்த்துட்டு எந்திரிங்க சார், இவ்வளோ நேரமாச்சு ஏன் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து பேசுகிறாங்க. நாங்கள் ஹோட்டல் ஸ்டாஃப் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது காதில் கேட்குதுங்க, ஆனால் இவரால் அசையவே முடியலைங்க. அப்போது தான் கஷ்டப்பட்டு குப்புறக்கப்படுத்தக்கூடிய காரணத்தினால தன்னுடைய தலையை மட்டும் தூக்கி பார்க்குறாருங்க. தூக்கி பார்க்கும்போது தன்னுடைய தலைமேட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கரை ஏறும் உருவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் நிற்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தா பயங்கர துர்நாற்றம் பேசுதுங்க, பிணத்தினுடைய துர்நாற்றம். இதை பார்த்த உடனே எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாருங்க, கண்ணீர் தாரதாரையாக வருது, ஆனால் எந்திரிக்கவே முடியல. கடைசியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் கஷ்டப்பட்டு டக்குன்னு பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு சுற்றி முற்றியும் பார்க்குறாருங்க, அந்த கரையேறு நின்று இந்த உருவத்தையும் காணா அந்த துர்நாற்றம் நின்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் டிவி சவுண்டு வேறு ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, டோரை யாராவது தட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை போய் திறந்து பார்க்குறாருங்க, யாருமே இல்லை. வேகமாக ரிசப்ஷனில் போய் டோரை யாராவது தட்டி எனக்கு எழுப்புனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த டைமுக்கு யாருமே தட்ட மாட்டாங்க சார், யாருமே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதையெல்லாம் கேட்டு இவருக்கு உச்சக்கட்ட பயத்துக்கே போயிட்டாருங்க. ஹோட்டல்லேருந்து யாரும் வந்து ரூமை தட்டல அப்படின்னா யார் தட்டினது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே விடிய வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கே போகாமல் அங்கிட்டு இங்கிட்டும் அலமோதிட்டே இருந்திருக்காருங்க. காலையில் விடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னையில் முஸ்லீம் பையன் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்காருங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாருங்க. அவருக்கு ஒரு 29-30 வயசு இருக்கும். அப்படி சொன்ன உடனே அந்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாளியினுடைய பையனை ஊருக்கு கூட்டு வரதுக்கு முன்னாடி நேராக நாகூர் தர்காவுக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த டைமில் அவனை நேற்றே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னை கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நீயும் அந்த இடத்துல இருக்காது, கிளம்பி ஊருக்கு வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அடுத்த நாள் காலையில் அவசரமாக பைக் எடுத்துட்டு நேராக ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு சென்னையை நோக்கி வந்து சேர்ந்துட்டாருங்க. சென்னைக்கு வந்த பிறகு அந்த இஸ்லாம் நண்பரை போய் பார்க்குறாருங்க. பார்த்துட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாருங்க இந்த சம்பத் அப்படிங்கிறவர். அப்படி சொல்லவே அந்த நபருக்கு புரிஞ்சிருச்சுங்க இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸானது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல அவருக்கு இது ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அந்த நபர் சென்னையில் ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்காவுக்கு அந்த பையனை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால நேராக முதலாளியினுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவர் நல்லா மெலிஞ்சு போய் உடம்பெல்லாம் அப்படியே உரிச்சு சப்பளிஞ்சு கிடக்கிற மாதிரி
ரஞ்சித் அப்படிங்கிறவர் கிடக்கிறாருங்க. அப்போது தன்னுடைய முதலாளி கிட்ட எனக்கு இஸ்லாம் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தர்காவை கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்ன காரணத்தினால எல்லாரும் சேர்ந்து சம்பத் அவங்களுடைய நண்பர்கள் அப்புறம் ரஞ்சித் அவங்களுடைய அப்பா எல்லாரும் சேர்ந்து அந்த தர்காவுக்கு போகிறாங்க. முதலாளியினுடைய மகன் அந்த தர்காவினுடைய எல்லைக்கு பக்கத்தில் வர வரைக்கும் நார்மலாக தான் இருந்தானாமா. அந்த பக்கத்தில் நெருங்கி போக போக அவங்களுடைய ஆக்ரோஷம் அதிகமாயிருக்குங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உம்முன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக அணத்துற மாதிரி அணத்திருக்காருங்க. கடைசியாக ஒரு வழியாக அந்த தர்காவை கூட்டு வந்துட்டாங்க. தர்காவை கூட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே இந்த ரஞ்சித் எடுத்து போய் உள்ளே உட்கார வச்சு அந்த ரிச்சுவல் மாதிரி பூஜைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு ரத்த சொந்தம் மட்டும் இங்கே இருங்க, மற்ற எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சம்பத் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. அந்த ஊழியர்கள் அப்புறம் ரஞ்சித் அவங்க அப்பா மட்டும் தான் உள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு மேலே ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு கடைசியாக அந்த ஊழியர்கள் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த பிறகு அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க சம்பத் மற்றும் அவங்களுடைய நண்பர்களுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இறந்து போன அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட லீலாவதி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மானால இந்த பையனுக்கு இப்படிலாம் நடக்கல, ஒரு ஜின்னினால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அரண்டு போயிட்டாங்க. இறந்து போன லீலாவதியினுடைய ஆன்மா வந்தால் ஒரு நியாயம் இருக்கு, சம்மந்தமே இல்லாமல் ஜின் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் அந்த தர்கா ஊழியர் ஒன்றுன்னா விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த லீலாவதி அப்படிங்கிற பெண் நல்ல அழகான தோற்றம் கொண்டவங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. மனநலம் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் அவங்களுடைய உற்சார உறவினர்கள் தாங்க. 27 வயசு 28 வயசுக்கு லீலாவதிக்கு இருக்கும்போது பெண் பார்ப்பதற்காக ஒரு உறவினர்கள் ஒருத்தவங்க வந்து பெண் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது லீலாவதியினுடைய அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என் மக இருக்கக்கூடிய அழகுக்கு உன் மகன்லாம் செருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. அப்படி அசிங்கப்பட்டு வந்த அந்த உறவினர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பெண் அழகை வச்சு தான் இப்படிலாம் பேசுகிறாங்க, இவருடைய அழகும் போய் பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியமாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் மேலே தப்பாக பேசின காரணத்தினால ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்த மாந்திரிகவாதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கெட்ட ஜின்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீலாவதியினுடைய உடம்புல ஏற்றிட்டாருங்க. அந்த ஜின் உடம்புல ஏறின காரணத்தினால தான் லீலாவதி இந்த மனநலம் குன்றி போன மாதிரி செயல்பட்டு இருந்திருக்காங்க. 27 வயசு வரைக்கும் அந்த பெண் நல்லா தெளிவாக தாங்க இருந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணினுடைய ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர் எல்லாமே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிருக்கு. ஸோ அப்படி லீலாவதியினுடைய உடம்புல இருந்த அந்த ஜின்னினுடைய வேலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே உடம்பே நடுங்கி போச்சுங்க இந்த 5 பேர்த்துக்கும். சரி, அப்படி இருந்தாலும் கூட இறந்த பிறகு ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்ட காரணத்தினால அதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காருங்க அந்த தர்கா ஊழியர்கள். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, லீலாவதி வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த உணவுப் பொருட்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த முதலாளியினுடைய மகன் வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அதெல்லாம் லீலாவதி வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ அந்த ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக சாப்பிட்டுருக்குங்க. அதே நேரத்தில் லீலாவதி இறந்த பிறகும் சமாதியில் எடுத்து போய் அடிக்கடி படையல்கள்லாம் வச்சு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருந்தார் இல்லையா, அந்த காரணத்தினால இந்த ஜின் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ரஞ்சித்தினுடைய ஆன்மாவை தன் வசப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தரலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்குங்க. இதை தெளிவாக சொன்ன காரணத்தினால ரஞ்சித்தினுடைய அப்பா அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க. என் மகனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காருங்க அந்த தர்கா ஊழியர்கள். எவ்வளவு பண்ணியும் எதுவும் பண்ண முடியலைங்க. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஊழியர் ஒருத்தருங்க ரொம்ப குருமார் இருக்கக்கூடியவர் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நல்ல ஜின்னை தன்னுடைய வசப்படுத்தி இந்த மாதிரி செயல்களுக்காக ஈடுபடுத்துவதற்காக வச்சிருப்பாருங்க. அந்த ஜின்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்கா வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி குட்டிச்சவருமா இருக்கக்கூடிய இடத்துல வசியப்படுத்தி வச்சிருக்காருங்க. அந்த இடத்துக்கு இந்த பையனை கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேராக கூட்டு போறாங்க. அங்கே கூட்டிட்டு போய் இந்த பையனை அந்த நல்ல ஜின் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்கு நடுவில் உட்கார வைக்கிறாங்க. அப்போது இந்த சம்பத் உட்பட நண்பர்கள் எல்லாமே சுத்தி முத்தி பார்க்குறாங்க. இந்த காஞ்சனா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அரபிக் மொழியில் அந்த வசனங்கள் எழுதியிருப்பாங்களே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்குங்க. அதுக்குள்ளதான் அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாருன்றது. ஸோ அங்கே கூட்டிட்டு போய் இந்த ரஞ்சித்தை உட்கார வச்சு அதற்கு பிறகு அந்த நல்ல ஜின்னை வர வைக்கிறாங்க. வர வச்சு 2 ஜின்களுக்கும் போராட்டம் நடத்தி கடைசியாக ரஞ்சித்தினுடைய உடம்பு இருந்து அந்த கெட்ட ஜின்னை நீக்கி விட்டாங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரஞ்சித்தினுடைய உடம்பு இருக்கக்கூடியது ஆண் ஜின் கிடையாதுங்க, பெண்ணினுடைய ஜின். ஸோ கடைசியாக ரஞ்சித்தினுடைய உடம்பை விட்டு வெளியே வந்த அந்த கெட்ட ஜின் கிட்ட சத்தியவாக்கு வாங்கியிருக்காங்க அந்த தர்கா ஊழியர்கள். வாங்கின பிறகு அந்த ஜின்னை கண்ட்ரோல் பண்ணி அழிச்சிட்டாங்களாட்டுருக்குங்க. அதற்கு பிறகுதான் இந்த ரஞ்சித் அப்படிங்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சாருங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து நல்ல சத்தான உணவுகள் பழங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் கூட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக கொண்டு வர முடியலைங்க. அந்த ஜின்னினுடைய ஆதிக்கம் காரணத்தினால ரொம்ப மெலிஞ்சு போய் தான் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேர்ந்து வந்து கிட்டத்தட்ட 2 வருடம் 3 வருட காலகட்டங்கள் ஆச்சாமுங்க அவரை நார்மலாக கொண்டு வருவதற்காக. ஸோ அதற்கு பிறகு எப்போதும் போல ரஞ்சித் வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாருங்க. ரஞ்சித்துக்கு திருமணமாகி இப்போது 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை அனுப்பின சம்பத் அப்படிங்கிறவர் அந்த வட்டி தொழில் செய்யும்போது நிறைய பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி அந்த உல்லாசத்துக்கு ஈடுபடுத்தினார் இல்லையா. ஸோ அதையெல்லாம் நினச்சி நான் இப்போ வெக்கி தலைகுனிகிற பிரதர், எவ்வளவு மோசமான நபரை நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் பிரதர். இந்த மின்னஞ்சலை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணுங்க. என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இப்போதும் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சமாவது 1-2 பேராவது மாறினாங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி முடிச்சாருங்க. எல்லா வீடியோக்களையும் மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபடுத்தின பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தாங்க, உண்மையான பெயர்கள் கிடையாது. அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணலாங்க.
ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.